Today's vlog என்ன பண்ண போறோம்னா நம்ம பைக்கோட கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ண போறோம். It's been 2-3 years ஆயிடுச்சு கூலண்ட் ஆயில் நம்ம மாத்தி. சோ இன்னைக்கோட vlog வந்து full to full எல்லாம் நானே பண்ண போறேன். நமக்கு வந்து சரி ஐடியா இருக்கு. சோ ஐ தாட் வந்து நான் YouTubeல பார்த்துட்டு க்ளீனா எப்படி பண்ணனும்னு கத்துக்கினா RC200 KTM இந்த வெர்ஷன் வச்சு தான் பண்ண போறோம். So let's start the vlog. இது ஆர்டர் போட்டுருந்தோம். இதோட ரேட் வந்து 190 rupees. So இது வச்சு தான் இப்போ நம்ம மாத்த போறோம் நம்மளோட வண்டிக்கு. அந்த நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவைன்னா டிஸ்டில் வாட்டர் தேவைப்படும். இதோட ரேட் வந்து 25 rupees நம்ம வாங்குனப்போ நம்ம ஏரியால உங்க கடையில நீங்களே பாத்துக்கங்க. சோ இத வச்சு தான் பண்ண போறோம். ஃபுல் டீடைல் பண்ண போறேன். லெட்ஸ் கோ டு தி வொர்க். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கம்மியா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட RCல நம்ம பண்றோம்னா இத வந்து கழட்டணும். ஓகே உள்ள ரெண்டு போல்ட் நெட்ஸ் வரும். ஃபுல்லா இத கழட்டினா தான் நம்மளால மாத்த முடியும். அத கழட்டிட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இருங்க டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துறேன். டேய் வேற நான் வண்டியா பேசினா போர் அடிக்கடா. நீங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுங்க. Hi brains. This is cameraman from Manivi. So tools box எடுத்தாச்சு. Just 500 rupees guys இது. ஐ நான் வாங்குறப்ப 700 இப்ப ரேட் கம்மி ஆயிடுது. அத மேக்ஸிமம் 500. எங்க ஷாப்சி இல்ல அப்படியே நானே பண்ணேன் ஷாப்சி ஷாப்சியா நான் அதுல பண்ணதே ஷாப் அது Flipkart இது செகண்ட் வெர்ஷன் அது அப்படியே வாட்ச் இந்த வாட்சே நான் 150 ரூபாய் ஃபுல் லோகாலிட்டில விப்பாங்க அத ஆனா மீஷோ மாதிரியா மீஷோக்கு தங்கச்சி மீஷோக்கே தங்கச்சியா எல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது சாமி அந்த டூல்ஸ் பாக்ஸ் எதுக்குடா பண்ணி சொல்றீங்க என்ன சொரிய கூட விட மாட்டேங்கறீங்க சொரிஞ்சா முடி விழுகும்டா இவனுங்க எல்லாம் சோம்பேறி நாய்ங்க ஒருத்தனும் ஹெல்ப் பண்றது இல்ல ஃபுல் டூல் பாக்ஸ் இருக்கு அலன் கீ இருக்கு இதா அதான் இல்லடா இதுமா அதேதான் எடுத்துக்கோ. சோ ஹோல் கேரேஜ் நாம தான் செட்டப் பண்ண வச்சிட்டேன். ஆனா கொஞ்சம் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது. இன்னும் அதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணலாம். அதுல இருந்து அப்புறம் அலன் கீஸ் என்ன இது அது இது அது என்னன்னே தெரியாம சொல்ற பாத்தியா கலர் போடுறது லிவர் கார்டுடா நேத்து அதுவும் புக்கிங் பண்ணி சரி விடுன்ட்டு நான் சும்மா உள்ள போதான்னு தெரியல. இல்ல இந்த மாதிரி அலன் தான் அதுல இருக்குதா பாரு. இல்ல இல்ல ஒரு ஸ்பானர் வந்து இருக்குது. ஸோ இந்த அலன் கீ தான் கழட்ட முடியும். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி RC பைக்ல எல்லாம் ஐ மீன் KTM பைக்ல எல்லாம் அலன் கீ யூஸ் பண்றோம். பாருங்க பேக்ரவுண்ட்ல கத்தாதடா பாருங்க நாய்ஸ் போடுறான்ட்டு அது க்ளீனா தெரியும். எப்பா மோனிஷ கை வச்சு இருக்கிற வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன அவனை தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணு. இந்த மாதிரி எடுபுடி வேணா செய் கொஞ்சம். சாரி மச்சான். What nonsense you are talking about me? So guys இது என்ன நான் இது தொலைஞ்சிர கூடாது. ஏன்னா தொலைஞ்சிடுச்சுனா வாபஸ் கிடைக்காது. மறுபடியும் போய் ஷோரூம்ல தான் கேட்கணும். நான் ரெண்டு தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மோனிஷ் அது எதுக்கு கிட்ட கொடுக்காத உஷாரா இரு. அது எது குச்சரா நலிகா ஃபுல் பேஜி தான் அடிக்கும் உனக்கு. இந்த செருப்புல போட்டு வைக்க போறேன். செருப்புல தான் போட்டு வச்சிருங்க. சோ என்னன்னா நிமிஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாரி. சோ இது எங்கங்க இதாவுதுன்னா இங்க ஒரு நெட் வரும். ஓகே இங்க கீழ ஒரு நெட் and then செகண்ட் RCல இங்க ஒரு நெட் வரும். அதுக்கு அப்புறமா இங்க நடுவுல ஒரு நெட் வரும். மொத்தம் 4 நெட் வரும். அந்த 4 நெட்டையுமே கழட்டணும். மறந்துட்டு அப்படியே இஸ்தராதீங்க ஃப்ரேம் கிராக் ஆயிடும். ஓகே இதோட என்னன்னு சரியா ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன் நான். இதோட போடுறேன். இதை வச்சு தான் கழட்ட முடியும் மோஸ்ட் ஆஃப் தி நெட்ஸ். ஃபர்ஸ்ட் இது ரப்பரா கழட்டுறது கேக்குதா கிளி அந்த மேக்ஸ் அவ்வளோ பெரிய மெக்கானிக் வச்சுனுக்கிறியா? அவனை கையில் அவ்வளோ சொல்லிக்கல. இங்கே பக்கத்தில் நின்று கவனிச்சுனுக்கிறான் பாரு. கை பெருசுப்பா உள்ள போவாது. கை உள்ள போச்சுன்னா வச்சுடா. கை உள்ள போச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தான் விடுறாங்க. அவன் எவ்வளோ சீரியஸ் போ அங்கே ஹெல்ப் பண்ணு போ. என்ன பண்ணுங்க போடா சாமி. உங்கப்பா ஐடியா கொடுங்க எனக்கு. ஐடியா மச்சான் ஒரு நல்லவன் அது இவன் தான் வச்சான். இத பாருங்க கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இட்ஸ் மீ. எல்லாரும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பைக் கேட்டா குடுக்கலன்னா காண்டாவாங்க. குத்தாய் நம்ம போட்டுக்குது. இதெல்லாம் சகஜமாப்பா. பைக்க கேட்டு குடுத்தா
மூஞ்சா கொஞ்சம் எங்கன்னா பாத்துக்கிறீங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் கேமராக்கே ஐயோ ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸ்ங்களா என்ன சாவற நாய் இது கேமரால கிட்ட காமிச்சா காமெடியா நீ என்ன பண்ணிக்கிற சிம்பிளா பண்ணு இது எப்படா இப்படி தான் வரணும் கீழே தான் வரணும் கீழே போடாது அவங்க வரக்கூடாது நீங்க சவுண்ட் அங்க பாருங்க அப்பப்போ அந்த மாதிரி சொரினமா இருக்கும் ஏன்னா பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் மேக்ஸ் அந்த நாய் இப்படி சொஞ்சிக்குதா ஐயோ ஐயோ என்ன பிரச்சனை 1 மணி நேரம் எடிட்டிங் காலை வரல முடியாது சோ गाइस ஃபைனலி ஃப்ரேம் பண்ணிட்டேன் இதெல்லாம் தெரியுமாச்சு இடிச்சு ஒஞ்சதை சோ நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா மாத்துறேன் அது வரைக்கும் இருக்கட்டும்ட்டு இதை தூக்கி சேஃபா ஓரமா வச்சிருங்க and then next வீடியோ என்னோட செருப்பு பக்கத்துல சேஃபா வச்சிருங்க டேய் அவன கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லா டேய் யாரோ நான் என்ன பண்ணேன் எதுமே பண்ணல டேய் அதான் சரி ஓகே கம்மியா அப்பவே 2 குர்த்த அம்ச்சினா இல்லறானா எந்திருப்பான் இவ்வளவு நிலைமைக்கு வந்திருப்பானா அவன் பக்கத்துல இருக்கணும் தான் வந்து அங்க பாரு அது பாரு அக்கவுண்ட் எடுத்து ஓபன் பண்ணுங்கறான் பண்ணாத சொல்றதுக்கே பண்ணாத என்ன கேட்காம எதுவும் தொடக்கூடாது ஓகே தொட்டா எதிருமா தொட்டால் பூ மலரும் தொடாமல் சொல்லுவாங்க எத்தனை கை வைக்காதீங்க சின்ன ஸ்பானர் எக்ஸிபிட்டுக்கு கை எடுக்காதீங்கன்ட்டு அந்த மாதிரி அங்க கீழே இது டச் ஆகுது கம்பி அங்க அந்த இது எடுத்துக்கோ நீங்க என்ன பாருங்க கீழே ஆயில் ஒரு டப்பா வச்சிருங்க இன்னும் கீழே ஃபுல் கீழே சொல்லு அது எடு எடுத்துக்கோ பெயிண்ட் இருக்குதா அதுல ஓபன் இது கிராக் இருக்குது சைடுல ட்ரை ஆயிடுதா பெயிண்ட் ட்ரை ஆயிட்டு பட் என்னாலும் கிராக் இருக்குது பாதி கிராக் ஆயிட்டு போகுது ஒன் சைடு 1 லிட்டர் தான் வரும் அவ்வளவா இல்லையா ஓகே இது கல்றது டென்ஷன் இல்ல டேய் அதெல்லாம் பண்ணா இதாயிடும் இங்க இருக்க சேஃப் ஆகும் गाइस இது ஓகே அந்த ஃபார்மட் ஏதோ தெரியுது சின்னது இன்னும் பிரியங்கா நம்ம சோ வால் பேரா யூடியூப் ல டேய் என்ன சொல்லமா என்னடா ஓட்டிட்டு ஸோ என்னன்னா இந்த நெட்டை லூஸ் பண்ணோம் அது அப்புறம் கல்றது இன்னும் லூஸ் பண்ணிட்டான் லூஸ் பண்ணுறது மேட்டர் வாப்பஸ் ஸ்ட்ரைட் பண்ணணும் கூலண்ட் ஆயிடு சூடா இருக்கும்பா நீ பாத்தியா கை அவ்வளோ சூடாக இருக்காது கூலண்ட்டாக உனக்கு இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு தான் இன்ஜின் ஆயில் தான் செம்ம சூடாக இருக்கும் ஏய் சாமி என்ன பண்றது தெரிஞ்சிச்சு என்ன பண்ணிடுறேன் மோனிஸ் எத்தனை பேர் கம்பி வச்சிருக்கான் கிரில் பிட் இன்னும் டைட்டாக எடுத்துக்கலாம் 8 mm இதை கழட்டுறது 8 mm நெட்டு வேணும் தெரியுதா உய் சூடாக தான் இருக்குது ஸோ இதை கழட்டானே ட்ரைன் ஆகாது வெயிட் பண்ணு ஓகே இதை உஷாராக ஓரமாக வைங்க இந்த நெட்டை மறுபடியும் செருப்புல தான் வைக்கணும் மறுபடியும் செருப்புல தான் வைக்கணும் அத்தியா இந்த சைடு வச்சுக்கோ நான் ஒரு ஸ்டெப் இது ஸ்டாண்டு ஐயோ துணி அதான்ப்பா அந்த துணி தான் திலீப் ஜிம்மர் பாய்க்கு வேற ஊத்திச்சு அது இப்போ என்ன பண்ணா திறந்து விட்டுட்டேன் ஆனால் க்ளீனாக லீக் ஆகல ஏன்னா இதை லூஸ் பண்ண சொன்னாங்க இதை லூஸ் பண்ணால் தான் லீக் ஆகும் அப்படின்னு யூடியூப்ல தான் போட்டுருந்துச்சு ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன்
சூடா இருக்கிறதுனால டிடி வாசன் போட்டுருந்தேன். என்னடா ஓபன் பண்ண முடியல. ChatGPT என்ன ஒண்ணு சொல்லுவாங்க. யூடியூப்ல பார்த்துருந்தா ஹிந்திக்காரன் பண்ணதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டப்புன்றியா? ஓகே. என்னடா இது கல்ட்டவே ஆயிடுல்ல. ரிலீஸ் பண்ணியா பாரு ரெஞ்சி. நம்ம கேமராமேன் ஐச்சா லூஸ் பண்ணாரு. பண்ணிட்டேன். டைட் பண்றா. சட்டா ஊத்தி இருக்குது. திடுக்கல்ல. என்னடா ஏய் திஸ் இஸ் கூல் அண்ட் ஆயில் பாத்தீங்களா? இந்த கலர்ல இருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கோமியா மாதிரி இருக்குதா? இந்த கொஞ்சம் உச்சா போகுது வெளிய. மோனிஷ் வாயில தான் இதை எடுத்து ஊத்த போறோம். இங்க ஜாண்டிஸ் இருக்கிற வந்துச்சுன்னா இந்த மாதிரி. கலர்ல தான் வரும். ஓகே வண்டிக்கு ஜாண்டி சைடுக்கு தான் போ. எடுத்துரு. பார்த்து பாவு 1 லிட்டர் இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணிக்கணும், எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் எல்லாமே உஷாராக பார்த்துக்கோங்க. வண்டி வேலையில் வண்டி விஷயத்தில் மட்டும் எந்த ப்ராப்ளமும் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். கூட யாரையும் சேர்க்காதீங்க. வண்டியை வேலை பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம பையன் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒண்ணு கச்சினுக்கிறான் ஸ்டாக் வச்சுக்கின்னு. அதனால இந்த கலரில் இருக்குது புரியும் ஆட்டாத. பாத்தீங்களா எதுக்கும் ஒர்த் இல்லைன்னு அவரே செஞ்சுட்டான் பார்த்தீங்களா? நான் தான் சொல்லலாம்னு பார்த்தேன் அந்த மேட்ரு. பட் தட்ஸ் குட். தட்ஸ் குட். ஏன்னா பெரிய பக்கெட் பிடிக்கிறது எங்க டீம்ல வந்தான் எப்பவுமே. பக்கெட்ல ரொம்ப கீழே ஊற்றி இந்த அந்த மாதிரி ரொம்ப மாதிரி இந்த மாதிரி இது ரொம்ப இதில் ஊற்றுறதுக்கு ஒரு கொனால் வேணும். என்ன பண்ணுறது? 10 rupees கொடுத்து. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வண்டியில் இருக்கிற எல்லா ஆயிலும் வெளியே எடுங்க. ஓகே கூலண்ட் ஆயில் இல்லை கூலண்ட். எதில் போடலாம்? வண்டி போடுற அதை பிடிச்சிக்கோ. பம்பெல்லாம் கிடையாது, ஆட்டிதான் இல்லை பிடிச்சிக்கணும். லைட்டா இப்படி பண்றான். கொனாலுக்கு என்னடா பண்ணுறது? தமிழ்காரங்களுக்கு கொனால் தானே, நல்லா ஊர்காரங்க கொனாலுக்கு தான் சொல்லுவோம். பொனாலில அங்க வேணா ஒரு பொனா நின்னுக்குது. இந்த பெரிய பொண்ணாலே இல்லைங்குது. அதோ கேமரா என்னடா கேமரா நாக்குறீங்க? கேமரா புதுசா கேமராமேன் தான். இல்ல யாரு பகிட்டாரு, நான் கேமராமேன். கேமரா வச்சிருக்கேன். இது சும்மா இது சும்மாவே திஞ்சின்னு இருக்கும். எச்சக்கலக்கு மைண்டரி வீடியோ. இவங்க சேனல் ஒரு சேனல் ஆசை பையனுக்கு என்ன சேனல் தான்? ஏய் ஏன்னா கொஞ்சம் ஏலாதாங்க. ஓகே நீ இப்படி சொல்லி எனக்கு புரிஞ்சு. சோ ஹலோ गाइस, இவன் தான் எங்க டீம்ல பாருங்க. ஒரு டீம்ல எல்லாம் நோண்டி கை ஒண்ணு இருக்கும். நான் முந்தினா அந்த வீடியோல எடுத்து நான் மேக்ஸ் இது ரேட் சொல்லிரு அப்படியே. இது வந்து 25 rupees. பாவம் நம்ம பசங்க அப்புறமேட்டுக்கு எவ்வளவு போகுது என்ன ஆகுது போகுதுன்னு ரிஸ்க் எடுக்க போறாங்க. गाइस ரெண்டு ஒண்ணா எல்லாம் ஒருத்தலாம். 2 ஹோட்டல்ல வாட்டர்ஸ்ல உள்ள போலாம். குமாப்பட்டி தண்ணி மேலிக்குதுல. குமா படி வந்திருக்கான் மேக்ஸ். குமாப்பட்டி இரு கவுண்டர் எது மாட்டல, அப்புறம் யோசிச்சு சொல்றேன். இங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் இங்க கப்பா போயிருக்கான். ரொம்பிச்சு இன்னும் ஊத்து இறங்கிச்சா? வண்டியை வில வச்சிருவான் போல. உள்ள வச்சா ஃபர்ஸ்ட் படிகாட அவன் தான். ஃப்ரேம் வர இல்ல செம்ம அடி வண்டிக்கு. அவன் பபல் விட்டு போயிருக்குது. விடு க்ளீன் பண்ணுறது தானே. நம்ம ஆயில் கூலண்ட் போடுறப்போ மட்டும் ஃபுல்லாக ஊற்றணும். ரொம்ப இப்படி சொல்கிறா என்ன போடுங்க சின்ன கீழே தானே வரும் பைத்தியம். ஸோ இது வந்து என்னென்னா வாபஸ் போட்டு டைட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும். இன்னொன்று நல்லா என்ன வச்சுக்கோங்க, கில்ஸும் சான் பண்ணேன்னு பீன்னு ஒரு சவுண்ட் கீன்னு ஒரு சவுண்ட் வந்து தெரியுமா, அது நின்ற பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். அது முன்னாடி இந்த மாதிரி ஆர்வ கோளாறு கையிலங்கள்லாம் குத்துறாதீங்க. இல்லை இப்போ வந்து இதை ஆன் பண்ணப்போ எல்லா ரேடியேட்டரில் இருக்கிற எல்லா தண்ணிக்கும் அதை போயிட்டு ரொம்ப இதாக சர்க்கிட் ஆகும். சர்க்கிட் ஆகிட்டு கூல் பண்ணலாம். ஆட்டலுக்கு இது சம்மந்தால வச்சு கொடுத்தா எதிரில் நின்று ஒரே அடி சவுத்துல போயிட்டு முடியும்.
திங்கலையாப்பா செம்ம சூடாது. துணி போட்டு வச்சுக்கல பாரு. துணியும் சூடாயிடும். இந்தா இப்போதான் அவன் தான் சொன்னானே சூடா இருக்குது. ஒய் தாங்குறேன்ப்பா. எதையும் அங்கே கீழே போடக்கூடாதுன்னா நான் அவ்வளோ நேரமாக பிடிச்சிருந்தேன் டைட்டா. ரொம்ப ஆர்வப்படாத இருக்குது. ஓகே இது என்ன பண்ணுறோம்? கீப் தட் இன் யுவர் மைண்ட். வாஷர் மிஸ் ஆகக்கூடாது. கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஸோ பேச சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ கரெக்டாக வருது. விடு படுக்க கொஞ்சம் நல்லா இருக்கிற அடிதடி தான். மூவி நேம் சொல்றது ஆடலாம். ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் திவா. சரி நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாரு இப்போ பேசணும். இது இந்த மாதிரி டீம்ல எல்லாம் ஒரு இருக்கும். ஏன்னா செப்பரேட்டா போற சொல்லுவாங்க. ஆனா நீ ஓகே கேட்ப. இங்க ஒரு காஞ்சி. அது ஒரு தூம பால் இல்ல. ஊம இன்னொன்னு சொல்ல வந்துட்டு பாருங்க. டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இங்க இருக்கிற. அது உள்ளே போகாது. அதுக்குள்ள பிளாஸ்டிக் இதே பண்ணலாம். கம்மு யூஸ் புதுசு இருக்குது. டேய் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா யாருன்னா. டேய் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. அடி ஓடு அப்படியா. ஜுராசிக் பார்க். ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீயா, செகண்ட் மேக்ஸ் நீயா? பத்தியா இவங்களோ சார். சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் நானு, தேர்ட் இவன், இவன் தேர்டு, அவன் ஃபோர்த்து, இவன் ஃபிஃப்த். பாருங்க கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஐ ஆம் செகண்ட், இஸ் தேர்டு, மேக்ஸ் தேர்டு, மோனிஷ் ஃபோர்த்து, திவா ஃபிஃப்த்து. டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் சிவாஜி கணேசன் ஆக்டிங் தகவல் ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் யாரா? ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க். செகண்ட் ஸ்ட்ராபெரி. மேக்ஸ் தேர்ட். நீ தான் தேர்ட். நான் தான் லாஸ்ட் சொன்னது. சரி ஆக்சுவலி தேர்ட். ஃபோர்த் ஃபிஃப்த். ஏய் தேர்டு நீ தேர்டு தான் சொல்லு. பேர் சொல்டா பேரு மூவி. நீடா காஞ்சி பண்ணுவோண்ணா. நெக்ஸ்ட் சூப்பர்மேன். ஹீமேன். ஓம்பா ஹீமேன். ஹீமேன் சொல்றா மனிஷ். வாட்டர்மேன். வாட்டர்மெலன் சார் முச்சி மூவி பேஸ்டா. காந்தாரா. காந்தாரா சொன்னதே சொல்லக்கூடாது. சொன்னதே சொன்னா அவுட். நதே டெட்பூல். டெட்பூல் இஸ் தி ஃபுல் வேர்ட். டெட்பூல் மேக்ஸ் நீ. அப்ப வெறும் டெட்பூல். ஜாசிக் வேர்ட். ஜுமான்ஜி. காலினி. என்னடா சொன்னா? லவ் டுடே. லவ் டுடே. ஆனா மச்சான் பிரேக்கப் டுமாரோ. காஞ்சனா 1. காஞ்சனா 1 மேக்ஸ். காஞ்சனா 3. போடே. வேணும்டா. அரண்மனை. அரண்மனை 2. செகண்ட் யாரா? நீதானா மனிஷ்? இருடா இதல போடணும் நீ. அரண்மனை 3. இந்த திவாலி. முனி. 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 மேக்ஸ். என்னது? அவன் சொல்ல முனி சொன்னான். முனி 2. ஏய் முனி 2 இல்லையா? முனி 2 இல்லப்பா. இருக்குது. இல்ல. முனி 3 வரைக்கும் இருக்குது. இல்ல. யாரு சொல்ற? ஐயா காஞ்சனா கணக்கு வந்துரும். அதான் முதல்ல முனி தான. காஞ்சனா 2 சொல்லா. சூப்பர் மூவி சொன்னா. அங்க முனிஷ் சொல்லா. நான் வந்து யோசனை பண்ணேன். ஏய் சொல்டா. கில்லி. கில்லி. கில்லி இல்லடா. கில்லி. கில்லி. கில்லி சொல்ல. நீடா சாமி. பீஸ்ட். பீஸ்ட். மேக்ஸ். கத்தி. கத்தி. எடி அந்த கத்தி சண்டை வரானுங்க. பலி. பலியா? ஏன் படா விஜய் வந்து தடிக்கும் உசாரு. நீடா நீடா சொல்டா. நீதான் மனிஷ் நெக்ஸ்ட். நானா? கத்தி பாரு. கத்தி பாரு. கத்தி பாருயா.
இருக்குதா படம் மேக்ஸ் இவன் கத்தி பாருனே நக்கி பாரு நெக்ஸ்ட் திவா நன் 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 நீ மேக்ஸ் நீ இல்ல இரு ராங் டர்ன் சூப்பர் ஃபிலிம் गाइस அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் டைட்டானிக் பார்க் பார்க்கா டைட்டானிக் பார்க் டைட்டானிக் தான் சாரி டைட்டானிக் எண்ட் கேம் டைட்டானிக் சாரி எண்ட் கேம் எண்ட் கேம் இப்ப அவன் தான சொன்னா அப்ப அவுட் சரி நான் வெளிய போயிட்டேன் ஓடு வெளியே இல்ல உனக்கு அடி தண்ணி இருக்குது அயர்ன் மேன் 2 அயர்ன் மேன் 2 ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஏய் மோனிஷ் தெரியா பாருங்க கண்டிப்பா நானு ரெட் நீ ரெட்டா ரெட் வெட்டா அப்படியே வந்து பெட் மேல போட்டு வச்சான் எடி கீ போட்டுக்கறோமா நெக்ஸ்ட் மேக்ஸ் நீதான் இருக்குல லாக் பண்ணு மேக்ஸ் பண்றேன் மேக்ஸ் நீதான் அது நான் லாக் பண்ணுமே என்ன பம்படிங்க இல்ல அது ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துக்கும் ரொம்ப சர்க்கிட் ஆகும் சொல்லுங்கப்பா ரெட் நோட்டீஸ் ரெட் நோட் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இன்ஃபினிட்டி வார் ஸ்பைடர்மேன் 2 எவுடா ஏய் சரி சொல்டா நீடா ட்ரிபிள் ஆர் மேக்ஸ் நீ ఎవడు ఎవడు తెలుగు పడం ఎవడికి మొగుడు అది చార్లీ 777 ఏయ్ సూపర్ நீ சொன்னா நீரா நீடா சொல்லா కెమెరా పిక్చర్ల గైస్ ఫైన్ గైస్ ముందు బాగా కాంటాక్ట్ బిర్యానీ పిచే కారెన్ నీ సలార్ నీ మ్యాక్స్ సలార్ సలార్ కేజీఎఫ్ కింగ్ ఆఫ్ కోటా ఆ కింగ్ ఆఫ్ కోటా ది మంకీ பொடலல டின்னு யூஸ் So- பண்ணுவாங்க ஸோ மேக்ஸோட அண்ணா தான் அவங்க பொடலல அது டின்னு ஹாய் சொல்லுங்க பிண்டானா நெக்ஸ்ட் டின்னு காமிக்கல நீ பொடலல நம்ம பரவ டின்னு இத நம்ம பாருங்க गाइस இது கொஞ்சம் ஹாய் போயினே குஸ்ட் போடு டின்னு பொனல் பதில் பொடல் பதில் டின்னு இங்க பாருங்க மேக்ஸோட ஐடியா எமர்ஜென்சி தேவை அல்ல அம்மா ஐடியா தான் இவன் ஐடியா ஸோ இவனோட ஐடியா ஐ டோன்ட் வாண்ட் பரவாயில்ல எங்க அண்ணா சொல்லியிருந்தாங்க சோம்பேறிங்களை எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணுட்டு ஆனா சோம்பேறி நல்லா ஐடியா ஆனா இதே ஒரு பெரிய சோம்பேறி தான் நம்பாதீங்க फ्रेंड्स இந்த ஐ பிரெயின்ஸ் அந்த ஆயில எடுத்து வாயில ஊத்த நான் சொல்றேன் சைடு இது இல்லாம இதே நல்லா தான் இருக்குது பார்க்கிறதுக்கு இது மட்டும் க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அது அகலமா இருக்காது வண்டி அப்படி இல்ல இந்த ஷேப் இருக்கு தெரியுமா இந்த ஷேப் ஒரு மாதிரி இந்த பாம்பு வந்து இப்படி உட்கார மாதிரி சோ இது இல்லாம இருக்குது அது இப்படி ஆனா இது முன்னாடி இல்ல கொஞ்சம் பூச்சி இருக்கு கீ ஆஃப் பண்ணு போடு உனக்கு இதுக்கு தால போடு ஊத்து ஊத்து தண்ணி இது எனக்கு தெரியுமே உனக்கு தெரிஞ்சா கரெக்டா பாத்தீங்களா எங்க கொள்கையை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் கீழ ஏதாவது அதே மாதிரி ரெண்டு லைன் இருக்கணும் ஏய் எல்லாரும் டாச் போட்டுக்கிற பெட்ரோல் டேங்க் எங்க தான் இருக்குது உசாருப்பா கொஞ்சம் இல்ல மோனிஷ் அப்படி இல்ல ரெண்டு லைன் வரும் ரெண்டு லைன் நடுவுல வரணும் எங்க போட்டுக்குது இல்லப்பா போட்டுக்குது அங்க மேக்ஸ்ன்ட்டு பிண்டானா ஸோ கைஸ் ஃபைனலி முடிஞ்சிச்சு இந்த இடத்துல ஜூம் பண்ணு இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுதா இந்த லைனை விட அதிகமாக இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும் அந்த லைனோட அதிகமாக கூலண்ட் ரொம்ப கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இதாக இருக்கணும் ஸோ ஓகே அந்த லைனை விட அதிகமாக ஆச்சுன்னா இஃப் இன்கேஸ் வண்டி ஓவர்ஹீட் ஆச்சுன்னா கூலண்ட் ரொம்ப கீழே ஊற்றிடும் அப்புறம் வண்டி இஷ்யூ ஆகிடும் ஸோ அதனால தான் அது கரெக்ட் லெவலில் இருக்கணும் இஃப் இன்கேஸ் ரொம்ப கோல்ட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கீழே இருக்கும் ஹீட் ஆச்சுன்னா பொங்க அது கரெக்டான லெவலில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றக்கூடாது எக்ஸாக்ட்லி இன்ஜின் ஆயில் மாதிரி தான் ஸோ ஃபைனலி வி ஹேவ் டன் இன்சைட் வாங்கிங்க இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணப்போ இங்கே காட்டுறேன் எப்படி காட்டுறா ஸோ இப்போ வண்டி ஆன் பண்ணப்போ 3 பாயிண்ட்ல இருக்குதா இப்போ நான் வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அது 4th பாயிண்ட்ல போய் நிற்கிது ஸோ கைஸ் அது 4 பாயிண்ட் வரணுமாயிடுச்சு பட் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் நம்ம வண்டி ஓட்டுறப்போ ஃபோன் ஸ்ட்ரைட்டாக போடி ஏன் சொட்டா பிடிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து இதாகிடும் கரெக்ட் ஆகிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் கூலண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா எந்த நெட்டிவ் மிஸ் பண்ணாதீங்க எப்படி எடுத்தீங்களோ அப்படியே போடுங்க அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இப்போ ஜஸ்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு ரவுண்டு போகிறது தான் ரவுண்டு போகிறதெல்லாம் நெக்ஸ்ட் பிளாகில் காட்டுறேன் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப போர் அடிக்கும் ஸோ நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பாய் பீஸ் ஆகுது